Assalamualaikum viewers, welcome to INAAYA'S Kitchen Recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம ரம்ஜான் நோம்பு கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாஸ்மதி ரைஸு 300 கிராம் எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற விடலாம். அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதையும் கழுவி எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டால் அரிசி வந்து உடஞ்சி போகும். குருண அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது என்கிட்ட இல்லைன்னு சொல்லி நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். நான் குக்கர் எடுத்துருக்கேன். அதில் 7 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 3 பட்டை, 4 லவங்கம், 5 ஏலக்காய் அதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் மீடியம் சைஸில் 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த கஞ்சியில் நீங்கள் மட்டன் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். நான் இப்போ மட்டன் கீமா சேர்க்க போகிறேன். அதையும் நல்லா இதில் வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஃபுல்லாக இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக புதினா இலை இதில் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மல்லி இலையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் சைஸு 2 தக்காளி கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். கேரட்டை கொஞ்சமாக துருவி எடுத்துருக்கேன், ஒரு அரை கேரட் மாதிரி. அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இதில் 8 டம்ளர் தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். மூணு டீஸ்பூன் சால்ட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி வடிச்சிட்டு அந்த ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். கஞ்சிக்கு அதிகமாக குருண ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பாசிப்பருப்பும் இதில் சேர்த்துக்கலாம். 5 இல்லைன்னா 6 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காயை இதில் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவி போடலாம், இல்லைன்னா தேங்காவை வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு கொஞ்சமாக லைட்டாக அரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டுடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா கிண்டி விடுங்க, கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம அதில் வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம 1 லிட்டர் தண்ணியை தனியாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சூடான தண்ணியை இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா இதை ஒரு 15 மினிட்ஸு கொதிக்க விடலாம்.
நம்ம நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை அனுப்புங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.